ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நேற்று நடந்த பிரச்சனையை இன்றைக்கான எபிசோடில் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. விஜய் ஒரு பக்கத்து அழுதுகிட்டு நிற்கிறாரு, காவேரி ஒரு பக்கத்து அழுதுகிட்டு இருக்காங்க. காவேரியோட அம்மா சாரதா வந்து, உங்களை நான் எப்படியெல்லாம் நம்பினேன் தம்பி, ஒரு சின்ன குழந்தை உயிரோட விஷயத்தில் பணம் கேட்கும்போது நீங்கள் இப்படியெல்லாமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக அழுது பேசுகிறாங்க. இப்போ தாத்தா நிறைய இடத்துல சமாதானப்படுத்த வராங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை சொல்லும்போது ட்ரிகர் ஆகி அது அப்படியே பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடில் ஒவ்வொருத்தரும் இடையில ஒவ்வொரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா பசுபதியும் அன்பரசும் வராங்க. உடனே ராகினி இருந்துக்கிட்டு, நான் எங்களை பேசுனதுக்கெல்லாம் பழி வாங்கிறதுக்கு நான் தான் சொல்லி வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடுத்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் விஜய் இடையில வாயை மூட சொல்லி எல்லாத்திட்டையும் சண்டை போடுறதுக்கு போகிறாரு. பார்த்தோம்னா பசுபதியும் அன்பரசும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அன்பரசு மேலே கோபமாக விஜய் போகிறாரு. இருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் நான் வெண்ணிலாவை இங்கேருந்து போக வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ விஜயால் ஒன்றுமே பேச முடியல, தாத்தாவாலையும் ஒன்றும் பேச முடியல, பாட்டியாலையும் ஒன்றும் பேச முடியல. ஏன்னா பார்த்தா சாரதா, அதாவது காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்க மாறி மாறி கரெக்டாக அந்த இடத்துல பேசுறதுனால இவங்களால் ஒன்றுமே பேச முடியாமல் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பசுபதிக்கும் குமரனுக்கும் சண்டை வருது. இப்படியெல்லாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தோம் அப்படின்னா பசுபதி வந்து பேசுனதுக்கு கங்கா கோவப்படுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராகினி போய் கங்காவை அடிச்சு போடுறாங்க. அதனால் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுது. இப்படியா இவங்களாம் அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தோம் அப்படின்னா சாரதா, அதாவது காவேரியோட அம்மா வந்து, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க, பாட்டி எல்லாமே. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணி விட்ட விஷ பாட்டலான யமுனா வந்து ரொம்ப பேசலை, அப்படியே அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எப்படியோ பார்த்தா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசி கடைசியில் பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா வந்து, அதாவது காவேரியோட அம்மா வந்து காவேரியை பிடிச்சி அப்படியே இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் ஒரு பக்கத்து அப்படியே அழுகுறாரு. தாத்தா பாட்டி எல்லாரும் விஜய்க்கு தான் சமாதானம் சொல்கிறாங்க. அன்பரசும் பார்த்தோம்னா அப்படியே பக்கத்துலேருந்து சமாதானம் சொல்கிறாங்க. எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்துருச்சு நம்ம நினச்ச மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து ராகினி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா பசுபதி சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. விஜய் ரொம்பவுமே அழுகுறாரு. காவேரி அழுதுகிட்டு அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போகிறாங்க. இப்படி பிரிஞ்சு ரெண்டு பேரும் போகிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கும் போதே வயிற்றெல்லாம் கலக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவுமே எமோஷனலான எபிசோடாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக வந்து ரிவ்யூவில் சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன சின்ன மூமெண்ட் எமோஷனலாக வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் டிவியில் பார்ப்பீங்கிறது தெரியும். பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களால் முடிஞ்சுன்னா சொல்லுங்கள். நானும் அதை பார்த்து கொஞ்சம் அப்படியே என்னை சமாதானப்படுத்திக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.